Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzubillahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Surah Al-Baqarah 212வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கூறுகிறான். முஃமின்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்கும்போது அந்த மாமி இச்சைகளையும் உலக ஆதாரத்தை வெறுத்து, அதாவது ரொம்ப கம்பீரமாக வாழும்போது சில சிரமங்களை சகிக்க வேண்டியது. அதை பற்றி எல்லாம் பேசுகிறார். காவிர்கள் திரை மறுப்பாளர்கள் கொடிகட்டி மனப்போன போக்கில் இஷ்டமாக வாழ்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் பேசுகிறார். நிராகரிப்பவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை அலங்காரமாக தோற்றும்படி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் நம்பிக்கையாளர்களை பரிகாசிக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இறைச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட எவ்வளவோ மேலாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் விரும்புகின்ற இவர்களுக்கு கணக்கின்றைய வழங்குவான். ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவராகவே இருந்தார்கள். குர்ஆன் உலக வரலாறு பேசுது. ஆரம்பத்தில் மனிதர்கள் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து பிள்ளைகள் 83 செட்டு பிள்ளைகள் ஈன்றெடுத்தார்கள். ஒவ்வொரு செட்லையும் ஒவ்வொரு ஆண் பெண். அந்த 83 தான் ஒட்டுமொத்த உலக மக்களும் புரிகிறாங்க. தமிழும் அதுதான், அமெரிக்கர்கள் அரபியர்கள் அது புரிகிறாங்க. ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர்களாக இருந்தார்கள். கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா. இது ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை உலகத்துக்கு பறைசாற்றுவது குர்ஆன். அவர்கள் நேரான வழியில் செல்வதற்காக நன்மை செய்பவர்களுக்கு நற்செயல் கூறுபடியும், தீமை செய்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படியும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்கள் நல்லவர்களுக்கு நல்லது கிடைக்குங்கிற நற்செய்தி, தீயது செஞ்சியா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்கள் அனுப்பி வைத்தான். மேலும் மனிதர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை திருத்து வைப்பதற்காக சத்திய வேதத்தையும் அறிவினான். அப்ப இந்த குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் ஏதோ வரலாறு புத்தகம் அல்ல, கவிகளை பாடக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல, மாறாக மனிதனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கிதாப். இந்த தீர்த்து வைக்கிற சட்டத்தை ஒட்டுமொத்த மனித இனமும் ஏற்றுச்சுன்னா அவங்களுக்குள்ள சண்டையே வராது. இந்த மனுஷனை படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும் இவனுக்கு எப்படி பிரச்சனை வரும், இவன் எப்படி அதுக்கு தீர்வு செய்யணும். குர்ஆன் அன்றி எதை யாராலையும் அது சொல்ல முடியாத ஒரு சத்தியம். அதான் புரிகிறான். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தீர்த்து வைப்பதற்கான சத்திய வேதத்தை மாறினான். இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் வந்ததன் பின்னர் அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே அந்த சத்திய வேதத்திற்கு மாறு செய்ய முற்பட்டனர். பொறாமைதான் மாறு செய்ய முற்பட்டுச்சு, குர்ஆனுடைய வார்த்தை. ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட அந்த சத்தியத்தின் பக்கம் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர்வழி காட்டினான். இன்னும் இவ்வாறே தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். மறுபடி அவர் அறிவுறுவர் தான் விரும்பினால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த நல்ல செய்திகளை அதில் போகலாம் எடுத்து படித்தோம். இங்கே அல்லாஹ் சொல்கிறான் தான் விரும்பியவர்களுக்கு தான் நல்லா நேரான வழியில் செலுத்துகிறான். அப்பெல்லாம் நம்மளை விரும்பிட்டான்ங்கிறத விளக்கிட்டோம். அந்த விருப்பத்தை நம்ம இறுதி தக்க வச்சுக்கணும். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களோ? மக்களுடைய நிலைமைகளும் அதற்கு முன்பாக நபிமார்கள் அந்த நபி ஏற்றதற்கு காரணமா அந்த மக்கள் அவர்களை செய்த கொடுமைகளையும் அதான் பேசுகிறான். பலஸ்தீன் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. உலகத்தில் எத்தனையோ நல்ல முஸ்லீம் சமூகம் கஷ்டப்படுது. அதான் கேட்கிறான். நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கையினால்தான் பிரச்சனை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு முன் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அந்த கொஞ்சம் சபரி செஞ்சாங்க அப்படின்னா சொர்க்கம் தான், கூலி சொர்க்கம் தான், கூலி சொர்க்கம் தான். அவங்க நல்லா உங்களை தெரிஞ்சுக்கிங்க. சமீபத்தில் இந்த செய்தி எனக்கே கிடைச்சிச்சு. ஒருத்தர் ஷஹீதாக்கப்படுறார். ஷஹீதுன்னு சொன்னா சொல்லப்படுது ஏதோ போர்ல போய் மட்டும் மௌத்தாங்கிறது கிடையாது. ஒரு சீப்புக்கு சண்டை அடிச்ச ஒரு காஃபில் முஸ்லிம், அதுக்காக அந்த காஃபில் என்ன பண்ணிட்டார், இவர் பண்ணிட்டார்.
ஈமான் கொண்டவர் கொண்டார். இவர் ஷஹீதம். ஷஹீதுங்கிறது சாதாரண மூத்த காட்டிலும் இதோட நன்மை பல கோடி மடங்கு அல்லாட்ட உயர்த்துவதாக சொல்லப்படுது. அப்ப அப்படி ஷஹீதாக கூடிய மக்கள் அநியாயமாகவோ ஒரு போரிலோ இப்படியே ஷஹீதான மக்களுடைய உயிர் நேரம் எப்படி இருக்குன்னா, சும்மா மாவுல விழுந்த முடி எடுத்து லேசா கைக்கு வருவோம் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனாலதான் சகாபாக்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா, அல்லாட்டு துவா செஞ்சேன், எல்லாம் ஷஹீதுங்கிறது இவ்வளவு பேர் நன்மையா இருக்கு, என் உடம்புல இருக்க ரூபமெல்லாம் எனக்கு நீ உயிரை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன் பாதையில மீண்டும் மீண்டும் நான் வெட்டப்படணுமே, அவ்வளோ இல்லை. அதான் தான் கேட்குறான். அப்போ உங்களுக்கு முன்பாக கஷ்டப்பட்டாங்கல்ல, அது போட்டு கஷ்டம் வராமல் சொர்க்கத்துல நுழைஞ்சிடலாமான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கலாம். பார்க்க கோரமான காட்சியா இருக்கலாம், பாம்பு இருக்குது, உணவு செதறது, அந்த பலஸ்தீன் மக்கள் குழந்தைகள் சரி சட்ட ஒரு பாம்பி பண்ணாங்க கூடும் தெரியும் அடி உயரத்துக்கு அந்த உடம்புலாம் செதறி பறக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சமூகத்துக்கு நீங்க ஒரு மக்கள் உயிர் கலக்கிறோம் சொல்றது. ஆனால் அதெல்லாம் இதுதான் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த ஷஹீது ரொம்ப லேசு, ரொம்ப கஷ்டம். அது இருக்கிறதுக்கு கஷ்டம் இருக்கு வந்தாலும் அந்த உயிருக்கு இருக்க கஷ்டம் கிடையாது, நிரந்தர சொர்க்கம் தான். அப்ப ஈமான் கொண்டுட்டா சீக்கிரமான அப்படின்னு சொர்க்கத்துக்கு லேசம் அடைஞ்சிடான்னு நினைக்கிறீங்களா? உங்களை போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவருடைய தூதரையும் மாட்டும் வறுமையிலும் பாருங்க, என்ன நல்லா டிஸ்டர்ப் பண்ண பாருங்க. எதை கொண்ட குடிமையோ அவங்கள வாட்டும் வறுமையிலும் எல்லாம் பாதுகாத்து, நோயிலும் எல்லா நோயிலும் எங்களை பாதுகாத்து, நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக மிக சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரை அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஆட்டி வைக்கிறது அதெல்லாம் சொல்கிறான். அப்ப என்ன விலகுது? இதுதான் தான் சொல்லி வச்சிருக்கான். ஏன் கஷ்டம், ஏன் சொர்க்கம் தான் அதுக்கு தகுதியே பார்க்கிறேன், அவ்வளவுதான். அப்ப இதுல சொல்றத கூட இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன விளையுது? இந்த விட நம்ம நல்லா தான் இருக்கோம். இதை தக்க வச்சுக்க கூடாதான். அதுதான் நம்மளுடைய ஊர் மக்கள், ஊர் மக்கள் கழகம். நனி பொருள்களில் எதை செலவு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று உங்களிடம் கேட்கின்றார்கள். சகாபாக்கள் என்ன கேட்டிருக்காங்க. அதற்கு நபி, நீங்கள் அவர்களிடத்திலே கூறுங்கள், உங்களுடைய தோழர்களிடத்திலே நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்த போதிலும் அதை தாய், தந்தை, சுற்றத்தார், அனாதைகள், ஏழைகள், வழிபோக்கர்கள் ஆகியோருக்கு கொடுங்கள். இன்னும் நீங்கள் வேறு எந்த நன்மை செய்த போதிலும் அதையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். குர்ஆன் கூறக்கூடிய வார்த்தை என்ன? குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லுது வாலிதைன். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான் தாய்க்கு தந்தைக்கு கொடுக்கணும். நீ நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஊர்லயே நல்ல பேரு பார்த்தா அம்மா தாவை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு, 10 பைசா தர மாட்டார், கெஞ்சணும் அம்மா கெஞ்சணும் இந்த மாதிரி கிடப்பாரு. பிரயோஜனம் இல்லாத இவனுடைய ஊர் பகட்டு பிரயோஜனம் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? தாய், தந்தை, சுற்றத்தார். ஒருத்தன் பணக்காரனா இருக்காருன்னா வாரி வழங்குவார், ட்ரஸ்ட்டுக்குலாம் கொடுப்பாரு. இவன் சொந்தக்காரன் ஒருத்தன் சிச்சா வீட்டுல எவ்வளோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு நடப்பான், சோத்துக்கு இல்லாம இருப்பான். இவர் பெஞ்சுக்காரர் அப்படின்னு இருப்பார், இவரு போய் எங்க ட்ரஸ்ட்டை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருப்பார். சொந்தக்காரன் பண்ணுவாங்க. சுற்றத்தார், தாய், தந்தை, சுற்றத்தார், அனாதைகள். அனாதைகள் சொன்னா குழந்தைன்னு அனாதை. அனாதைகளுடைய ஒரு வரைமுறை என்ன? இதுல தஃசீர்ல வருது, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ரெண்டுல இருந்து யாரும் ஒருவர் இல்லை அப்படின்னாலும் அனாதைகள். எது வரைக்கும்? ஒரு பாலிகான பருவம், 13 வயசு 15 வயசு பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த 12ங்கிற ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே 1ல இருந்து 12 வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாருமே அனாதைகள் தான். அப்ப அவங்களுடைய உதவி, உணவுக்கோ சாப்பாட்டுக்கோ அவங்களுடைய கல்விக்கோ தாராளமாக எதுக்காக நம்ம உதவி செய்யணும். அப்ப அவங்களோட அனாதைகள். ஏழைகள், பெரியவங்களானாலும் கஷ்டப்படுறவங்க தான் ஏழைகள். வழிபோக்கர்கள், குறிப்பாக சஃபர்ல போறோம், இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து உதவுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். கொடுத்துட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் கூறினான் பாருங்க, அல்லாஹ் அறிந்து நீங்க என்ன செஞ்சீங்க நன்மை அறிந்து
அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம் வமா தஃஅலூ மின் கைரின், நலவுலக நீங்க எதை செஞ்சாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் அதை அறிந்து உங்களுக்கு கூலி கொடுப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூலியை பெறக்கூடியவர்களாகவும், இந்த மேலே சொன்ன அல்லாஹ் இந்த சோதனையெல்லாம் நாங்கள் தாங்குற ஸ்டேஜில் இல்லை, அதனால் எங்கள் மேலே கருணை காட்டி இப்படியே விட்டுரு, நோய் நொடி வேற கஷ்டம்லாம் வேணாம், எவ்வளோச்சும் 5 நேரம் தொழுதுறோம், எங்களால் முடிஞ்சிருக்கு தொழுதுகிறோம், அப்படியே அல்லாஹ் தான் எவ்வளோ முடிஞ்சது நாங்கள் பாட்டு நடக்கிறோம், எங்களை கவுளை செஞ்சுக்கிறது. அல்லது இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எதிர்பார்த்துன்னா அந்த ஞானத்தையும் கல்வியையும் வீரத்தையும் போட்டு மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம். அவ்வளோதான் கேட்க முடியும், என்ன பண்ணோம், இதாக படித்தால பயப்பாடு இல்லை. இந்த ஆயத்துக்களை படித்ததிலிருந்து அடியார் என்ன நல்ல விஷயங்களை பெற வேண்டும், இதை எச்சரிக்கை அடைய வேண்டும், அடியாரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் எல்லாம் நாம் நவீனத்தில் கூறினாமோ அந்த விஷயங்களை நாம் பெறக்கூடிய நல்ல அடியார்கள் நல்லா தோற்றம் பெற்ற அடியார்கள் தான் கூறி மாற்றி அறிவிப்பாங்க. الحديث سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.